ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம ஒரு வாரம் 2 வாரமாக வீடியோலாம் போடாமல் கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ்னால வர முடியல இன்ஸ்டாகிராமில். ஸோ நேற்று தான் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான விஷயம்லாம் நிறைய பார்த்துட்டு இருக்கும்போது தான் நம்ம தலைவர் ஒருத்தர் வந்து நம்ம ஆக்டர் சூர்யா பற்றி பேசியிருக்காப்புல. ஸோ என்ன பேசியிருக்காரு அப்படின்றத கொஞ்சம் நீங்கள் கீழே பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசுவோம். தம்பி என்ன சம்பளம் எதிர்பார்க்குறீங்க? நான் சம்பளம் சொன்னேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, ஆரம்பத்தில் வந்த இடத்துல ஒரு சூரிய 500 வந்து டெவலப் பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவருக்கு ஆரம்பத்தில் வந்து ஒரு ரீசன் எஜுகேஷன் உண்மையான விஷயத்தை சொன்னோம். அவர் சொன்ன விஷயத்தை சொன்னோம், படிப்பு இல்லை, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அவரோட சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சு அதை பெயிண்ட் வேலை பண்ணி சாப்பிடாம எத்தனை நாள் படுத்துருக்கீங்க. பெரிய டேரக்டர் சொன்னார், நான் நிறைய சொல்லி சாப்பிட வாங்கி கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரீசன், அவங்களுக்கு ஸ்கூல் லைஃப், அவங்களுக்கு எஜுகேஷன் கம்மினால ஸ்கூல் லைஃப்ல அவங்களோட திறமையை வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. படத்தில் வந்து நடிச்சு அப்புறம் திறமையை வளர்த்து இந்த வந்து நான் யாரும் ப்ரூஃப் பண்ணல. மக்கள் முன்னாடி அதாவது மக்கள் மைண்ட் இந்த லெவல் சும்மா வருது. என் பின்னாடி ஆபஸ் கிடையாது, எனக்கு டீம் கிடையாது, எடிட்டர் கேமரா கிடையாது. மக்கள் ஒரே ஒரு பிரம்மாஸ்திரம் நடிப்பு, ஒரு பிரம்மாஸ்திரத்தை தான் என்ஜாய். நடிப்பு அரக்கன் திவாகர் அப்படின்ற அந்த பட்டத்துக்கு வந்து இந்த பட்டத்தை யார் அவர் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஆனா ஒன்னா வந்து நெஞ்சு பிடிச்சிக்கிறாரு. கேட்டா நான் எம்ஜிஆர் மாதிரி நடிக்கிறேன்னு சொல்றாரு. அப்புறம் கேட்டா ஒரு வாட்டர் மிலான் கையில வச்சுக்கிட்டு நான் தான் வந்து அடுத்த சூர்யான்னு சொல்றாரு. தளபதி போனா நான் தான் அடுத்த தளபதினு சொல்றாரு. எல்லா ஆக்டரோட வந்து ஒரே டேக்ல வந்து முடிச்சிடுறாங்கன்னு சொல்லிட்டு அவரு தன்னைத்தானே ஏதோ பயங்கரமா பேசிக்கிறாரு. அவர் ரீசெண்டாக அந்த சூரிய பற்றி பேசும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நீங்கள் எப்படி வேணால் ஃபேமஸ் ஆகுங்க, என்ன வேணால் பண்ணுங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை, அதை பற்றி யாரும் இங்கே பேச வரல. பட் இன்னொரு ஆக்டர், அதுவும் வந்து படிப்படியாக ஆக்டிங் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ரொம்ப கீழே இதுலேருந்து இப்போ மேலே வந்து ஒரு டாப் ஆக்டர் லெவலில் வந்து நிற்கிறாரு சூரி. அவரை பற்றி நீங்கள் வந்து பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்குலாம் தகுதி அப்படின்ற அந்த அது கூட வந்து உங்களுக்கு ஆக்சுவலி கிடையாது. பட் இருந்தாலும் நீங்க அதை பத்தி பேசியிருக்கீங்க. அதை ஒரு யூடியூபர் வேற உங்களை பயங்கரமா வந்து கண்டிச்சிருக்காரு. ஸோ உங்களோட இன்ஸ்டாகிராம் ரீல்ல போட்டிருக்கீங்க. தயவு செய்து நீங்களும் அந்த இன்ஸ்டாகிராம் ரீல் கீழே போய் பாருங்க. நானே போய் பார்த்தேன். எல்லா கமெண்ட்லயும் வந்து உங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல. ஈவன் உங்க ஃபாலோவர்ஸே உங்களை யாரும் சப்போர்ட் பண்ணல. எல்லாமே அவங்க தான் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதுவே தெரியல நீங்க எவ்வளவு பெரிய தற்கொலைன்னு சொல்லிட்டு. நாங்க சொல்லி தான் தெரியணுமா நீங்க ஒரு தற்கொலைன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லிக்கிறோம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு கான்ட்ரவர்ஷியலான விஷயத்த வந்து ஆக்சுவலி பெருசா ஆக்கவே கூடாது. ஏன்னா வந்து அவர் ஒரு பெரிய ஆக்டரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனா வந்து எனக்கு எங்க வந்து அவர் மேல கோவம் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல நடிகன், ஐ மீன்ஸ் என்ன சொல்றது, சின்ன ஸ்கிராட்ச்ல இருந்து இப்போ வரைக்கும் வேற லெவல்ல வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நானும் ஒரு ஹீரோ லெவல்ல, காமெடியன்ல இருந்து ஒரு ஹீரோ லெவல்ல ஆயிட முடியும்டா அப்படின்னு சொல்லிட்டு சூரி பண்ணி காமிச்ச ஒரு மனுஷனை வந்து நீங்க இந்த மாதிரி பேசுனது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. இதை நான் கண்டிக்கிறேன். உனக்கு என்னடா தகுதி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே மாதிரி எல்லா விஷயத்திலயும் நம்ம தகுதி இருக்கான்னு பார்த்து நிறைய பேரை விட்டுறோம். சின்ன ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற ஒரு இன்ஃபுளுசரா நான் வந்து என் சைட்ல இருந்து இருக்கிற விஷயத்த வந்து நான் சொல்றேன். அது ஏத்துக்காதோ உங்களோட கருத்து. ஏன்னா அந்த தற்கொலை கோசம் எல்லாம் வந்து நம்ம இவ்வளவு பெருசா இதை கான்ட்ரிபியூஷன் ஆக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் இதை நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அந்த தற்கொலை கோசம் இல்ல, ஒரு நல்ல ஆக்டர் சூரி அவரு கோசம் வந்து இந்த வீடியோ வந்து நான் பண்ணி போடுறேன். டேய் தம்பி, அழுகுனவனே அவன் அழுது கட்டுறான். ஓத்தா எனக்கு ஏதாவது வச்சு உங்க வாயில பிடிக்கும் போல